எல்லாருமே பாவம் செஞ்சிட்டாங்க. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா பிலாத்து பாவம் செய்கிறாரு, இயேசுவை தப்பாக நடத்துகிறாரு. காய்பா, யூத மத தலைவர்கள் அவங்க பாவம் செய்கிறாங்க. ஜன கூட்டமும் பாவம் செய்து எல்லாரும் யார் தான் பாவம் செய்யலை? இயேசு ஒருத்தர் தான் பாவம் இல்லாமல் இருக்கிறாருங்க. மற்ற எல்லாமே குற்றவாளி. ஆனால் எல்லாரும் இயேசு தான் குற்றவாளின்றாங்க கடைசியில். இதில் என்னன்னா, எல்லாருமே பாவம் செய்தார்கள். ஆனால் எல்லாரும் செய்த பாவம் ஒரே லெவலும் கிடையாது. ஆகவே எல்லாரும் தண்டிக்கப்படுற லெவலும் ஒரே லெவல் கிடையாது. அவங்க லெவலுக்கு ஏற்ற விதத்தில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்பட்டார்கள் அல்லது படுவார்கள். இதை ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, அது புரிஞ்சுக்கணும் பாருங்கள். அதாவது இயேசுவே பிலாத்துக்கிட்ட சொல்கிறார் இல்லையா, யோவான் 19:11 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பிலாத்துக்கு முன்பாக இயேசு நிற்கிறப்போ பிலாத்துக்கு கோவம் வருது. ஏன்னா பேசாமல் நின்றுட்டு இருக்கார் இயேசு. ஏன் பேசாமல் இருக்கிறீர் அப்படின்றார் பிலாத்து. எனக்கு அதிகாரம் இருக்குன்னு தெரியாதா? நினச்சா சிலுவைக்கு அனுப்ப முடியும், நினச்சா விடுதலை ஆக்க முடியும், பேசு அப்படின்றாரு. அப்போ இயேசு சொல்கிறாரு யோவான் 19:11, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. அங்கேருந்து கொடுக்கப்படலைன்னா உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை அப்படின்ட்டு அடுத்த லைன், ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. என்ன சொல்கிறாரு? பிலாத்து, செய், என்னை சிலுவைக்கு அனுப்பு, நீ செய்கிறது பாவம்தான். ஆனால் உன்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்தான் பாரு, அவன் தான் உன்னை விட அதிக பாவம் செஞ்சிட்டான். யார் ஒப்பு கொடுத்தது? பிலாத்துக்கிட்ட காய்பா, அந்த பிரதான ஆசாரியன், அந்த யூத மத தலைவர்கள் தான் இயேசுவை பிலாத்துக்கிட்ட ஒப்பு கொடுத்து. அப்போ பிலாத்து பாவம் செய்கிறாரு. ஆனால் அவரை விட பாவம் செய்தது யார்? இந்த யூத மத தலைவர்கள், காய்பா. அவங்கள விட பாவம் செய்தது யார்? யூதாஸ் தான் இயேசுவை இவங்கள்ட்ட கொண்டு ஒப்படைச்சது, காட்டி கொடுத்தது. யூதாஸை விட பாவம் செய்தது யார்? பிசாசு தான் யூதாஸினுடைய உள்ளத்துக்குள்ள அந்த ஐடியாவே போட்டது. இயேசுக்கு துரோகம் செய்யும்படி அந்த ஐடியாவை யூதாஸ் உள்ளத்துக்குள்ள போட்டது பிசாசு இதுக்கு பின்னால் இருக்கிறான். This story is an illustration of how the devil works in and through human beings. மனிதர்கள் மூலமாய் பிசாசு எவ்வளோ பயங்கர மோசமாக வேலை செய்கிறான் என்பதற்கு இது ஒரு உதாரணம். யூதாஸ் மூலமாக வேலை செய்கிறான், அந்த காய்பா அந்த யூத மத தலைவர்கள் மூலமாக வேலை செய்கிறான், பிலாத்தின் மூலமாக வேலை செய்கிறான், அந்த கூட்டத்தின் மூலமாக வேலை செய்கிறான். இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா இது பிசாசு இதில் இன்வால்வ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இது வெறும் இவங்க மட்டும்தான், மனிதர்கள் மட்டும்தான் சதி பண்ணி செஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, பிசாசு இன்வால்வ்டாக இருக்கிறான் பாருங்க. ஆகவே தண்டனைன்னு வர்றப்போ எல்லாருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஏதேன் தோட்டத்தில் கூட மனுஷனுக்கு தண்டனை கிடைக்குது, அதை விட பிசாசுக்கு தான் தண்டனை கிடைக்குது. ஏன்னா அவன் தான் பாவத்துக்குள்ளே சோதிக்கிறான். பாவத்தில் விழுறதுக்கு மனுஷனை